ஒரு குருவி ஒரு சமுத்திரத்தின் கரையில் தன் முட்டைகளை இட்டது. ஒரு நாள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய கடல் அலைகளால் அந்த முட்டைகள் இழுத்துச் செல்லப்பட்டது. குருவி மிகுந்த வருத்தம் அடைந்தது. அது கடலிடம் சென்று தன் முட்டைகளை திருப்பித் தருமாறு கேட்டது. ஆனால் கடல் அதன் வேண்டுகோளை கருத்தில் கொள்ளவில்லை. அலைகள் வந்தன போனது. கடல் அமைதியாகவே இருந்தது. அப்போது குருவி ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவு சாத்தியமற்ற முடிவு. நீ என் முட்டைகளை எடுத்துச் சென்றதால் உன்னை நான் வறண்டு போக வைப்பேன். அது தன் சிறிய அலகில் ஒரு துளி தண்ணீரை எடுத்து கடலிலிருந்து வெளியே விட்டது. மீண்டும் ஒரு துளி, மீண்டும் இன்னொரு துளி. அதனுடைய முயற்சியை பார்த்து மற்ற பறவைகள் சிரித்தன. ஒரு குருவி கடலை வற்ற வைக்க முயற்சிக்கிறதா? ஆனால் குருவி நிறுத்தவில்லை. அதற்கு தெரிந்தது ஒன்றுதான், முயற்சியை கைவிடக்கூடாது. நாட்கள் சென்றன. அந்த சிறிய பறவையின் உறுதியான செயல் ஒரு செய்தியாக பரவியது. அந்த செய்தி இறுதியில் விஷ்ணுவின் வாகனமான கருடன் வரை சென்றது. கருடன் இந்த கதையை கேட்டதும் அந்த குருவியின் உறுதியால் நெகிழ்ந்தார். அக்குருவி பலசாலி அல்ல, ஆனால் அவள் விடாமுயற்சியாளி. கருடன் கடலிடம் சென்று, இந்த சிறிய பறவையின் முட்டைகளை நீ திருப்பித் தரவில்லை என்றால் அவள் செய்த வேலையை நானே தொடர்வேன் என்று கூறினார். கடல் பயந்தது. அலைகள் அதன் முட்டைகளை திரும்ப கொண்டு வந்தது. கருடனின் அருளால் குருவி மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த கதையில் நம்மை சிந்திக்க வைக்கும் விஷயம் ஒன்று. உதவி முதலில் வரவில்லை, உறுதி முதலில் வந்தது. பகவத்கீதையில் 6.24 இதையே ஒரு வரியில் சொல்கிறது. ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்வின சேத்ததா. யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறழாமலும் ஈடுபட வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய முயற்சி சாத்தியமற்றதாக தோன்றலாம். உலகம் நம்மை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் ஒருவர் உறுதியோடு தன் பாதையில் நிலைத்திருந்தால் ஆதரவு நிச்சயமாக உருவாகும். ஒரு குருவி கடலை வற்ற வைக்க முயற்சித்தது. அது சாத்தியமா இல்லையா என்பது முக்கியமில்லை. அவள் முயற்சியை நிறுத்தவில்லை. அதுதான் முக்கியம்.